பிரிட்டன் அரசியலில் புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. சிறுமிகள் பாலியல் கடத்தல் வழக்கில் தொடர்புடையதாக குற்றச்சாட்டுகள் சந்தித்து ஜெஃப்ரின் எப்டீனுடன் தொடர்பு கொண்டதாக கூறப்படும் பீட்டர் மாண்டர்சனை அமெரிக்காவுக்கான பிரிட்டிஷ் தூதராக நியமித்தது குறித்து கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த நியமனத்தை முன்னெடுத்ததாக கூறப்படும் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மீது எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி கடும் விமர்சனம் முன்வைத்துள்ளது. 2025ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கான தூதராக நியமிக்கப்பட்ட மாண்டல்சன் பின்னர் இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் பதவி விலகினார். தற்போது அவருக்கு இத்தகைய முக்கிய பதவி வழங்கப்பட்ட விதம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் ஸ்டார்மரின் முன்னாள் தலைமை அதிகாரி மோர்கன் மேக்ஸ்வினி விளக்கம் அளித்துள்ளார். இதற்கிடையில் இந்த நியமனத்தில் தவறு நடந்ததா என்பது குறித்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் உட்பட கண்காணிப்பு அமைப்பு விசாரணை நடாத்த வேண்டுமா என்பது தொடர்பில் எம்பிக்கள் விரைவில் வாக்களிக்க உள்ளனர். இந்த விவகாரம் பிரிட்டன் அரசியலில் பொறுப்புணர்வு மற்றும் நியமன முறைகள் குறித்து பெரிய விவாதத்தை தூண்டியுள்ளது.